உத்தேசம் உள்ளதா இல்லையா? யார் சொன்னது உனக்கு? யார் என்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள். பரவாயில்ல சொல்லுங்க. அசரீரி. அசரீரியா? அப்படின்னா? எனக்குள்ளே கேட்கும் குரல். பார்வையால் உங்களால் என்னை எடை போட முடியாது. நான் மத்தவங்க மனச பாக்குற டாக்டர். அதனால் தான் சொன்னேன் உங்கள் பார்வை என்னிடம் செல்லாது என்று. பயங்கர இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கீங்களே நீங்க. என்னுடைய ஆர்வம் எல்லாம் உங்களுடைய வாழ்வு நீடிக்க வேண்டும் என்றுதான். இந்த மாதிரி பயமுத்தி பேசுறதெல்லாம் நான் பல தடவை கேட்டிருக்கேன். அவை வேறு, நான் சொல்வது வேறு. சாகிறத பத்தி நான் என்னைக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. என்னைக்கோ ஒரு நாள் செத்துதான் ஆகணும். அது அற்ப ஆயுளாக மாறிவிடக் கூடாதல்லவா? இங்க பாருங்க, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. என்னோட தளபதியை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுதான் அசரீரி கூறியது என்றேனே. சரி, என்னன்னு சொல்லுங்க. உங்கள் பெயரை சொல்லி நீங்கள் நீலமலைக்கு போவதாக முடிவெடுத்திருப்பதாக சொல்லி அங்கே சென்றால் உங்கள் உயிர் போய்விடும் என்று சொல்லியது. என்ன சார் போன்ல பேசின மாதிரி சொல்றீங்க? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான். நீங்கள் சொல்லும் தொலைபேசி வசதி என்னை பொறுத்தவரையில் அசரீரி வடிவம். எனக்கு வரும் தகவல்கள் அசரீரி வடிவத்தில் வரும். ஆனா என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்க தன்னை ராஜாவோ மந்திரியாவோ இல்ல வேற யாரோ நினைச்சுப்பாங்க. அவங்களெல்லாம் குணப்படுத்தி அமைச்சிருக்கேன். இப்போ அதே வேலை தான் இப்போ உங்களுக்கு செய்ய போறேன். நான் தான் உங்களிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேனே, நான் ஒன்றும் நீங்கள் நினைப்பது போல் மனநோயாளி அல்ல என்று. சரி 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 சரி, நான் ஒன்றும் உங்ககிட்ட ஃபீஸ் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் உட்காருங்க. மீண்டும் பணிவாகவே சொல்லிக் கொள்கிறேன், நான் உங்களுக்கு நன்மை செய்யவே வந்திருக்கிறேன். அதை புரிந்து கொள்ளாமல் பேச வேண்டாம். ஏனென்றால் எனக்கு கோபம் வந்து நான் ஒருவனை பார்த்து கெட்டு போவா என்று சொன்னால் அவன் வாழ்க்கை சர்வ நாசமாகிவிடும். வேறொருவனை பார்த்து நன்றாக வாழ்வாய் என்று சொன்னால் அவன் வாழ்வு சுபிட்சமடையும். எரிக்கும் பார்வையால் மரத்தை பார்த்தால் அது எரிந்து நாசமாகிவிடும். கனிந்த பார்வையால் பட்டுப்போன செடியை பார்த்தால் அது தழைத்து தளிர்ந்து பூ மலரும். அதே பார்வையால் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீலமலைக்கு போனால் உங்கள் மரணம் நிச்சயம். யோ யோ யோ, நிறுத்தியா? வெளியில போயா? வெளியில போன்னு சொல்றேன்ல. வேண்டாம். ஏய், வெள்ள போடா. மரியாதை குறைந்தால் மரியாதை கெடும். ஏய், உனக்கு என்னடா மரியாதை? 50 100 வேணும்னா வாங்கிட்டு போ. யாருக்கடா வேண்டும் உன் பணம்? உனக்கு பணம் வேண்டுமா? கேள், பண மழையையே பொழிய வைக்கிறேன். பொன்னும் மணியும் வைரமும் வைடூழியமும் வேண்டுமா? சொல், வாரி வாரி வழங்குகிறேன். உன்ன மாதிரி ஒரு முத்தன பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்ல. போடா வெளியில. அடே மூடா, என்னுடைய சக்தியை வெளிப்படுத்தினால் அதன் வெப்பம் தாங்காமல் நீ செத்து மடிவாய் என்றுதான் நான் அமைதியாக இருக்கிறேன். வீணாக என்னை சோதிக்காதே. பார், நான் நீலமலைக்கு போகணும்னு முடிவே பண்ணல. போக்கு தான் காட்டிட்டு இருந்தேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். இனி உமாவோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் சாவேன். போடா வெளியில. போடா வெளியில. ஒரு தடவை சொல்லும் போதே போயிடு. போடா. ஏய், போடா. சொன்னா நம்ப மாட்டியா? நம்பணும். ஓ
சண்டிமா தேவியே! நம்ப மாட்டியா? இப்ப நம்ப மாட்டியா? மூடனே, என்னை யார் என்று நினைத்தாய்? வரதன், கலிவரதன்! என்னையவே வா வெளியே போக சொல்கிறாய்? மூடனே, அசரீரி சொன்னதை நீ நம்பவில்லை அல்லவா? இப்பொழுது கேள். அந்த அசரீரி என்ன சொன்னது என்று நீ இப்பொழுது கேள். சண்டிமா தேவி, இந்த அற்ப மானிடனுக்கு நிகழப்போகும் ஆபத்தை கூறு. மகனே கலிவரதா, அசோகன் என்ற மருத்துவன் தனக்கு நிகழப்போகும் ஆபத்தை அறியாமல் நீலமலைக்கு பயணம் செல்ல போகிறான். உடனே போய் அவனை தடுத்து நிறுத்து. அவன் தனக்காக அல்லாமல் பிறருக்காக ஏற்கும் அந்த பயணம் மரணத்தை பரிசாக தரும். பாவம் அசோக் நல்லவன். அவன் மேலும் வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். போய் தடுத்து நிறுத்து. போதுமா? போதுமா? இப்பொழுது நம்புகிறாயா? மூடனே, உன் உயிர் வீணாக போய்விடக் கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நான் அவ்வாறு கூறினேன். நீலமலைக்கு போகும் எண்ணத்தை நீ கைவிட்டு விடு. என் எச்சரிக்கையை மீறி நீ நீலமலைக்கு சென்றால் அங்கேயே உன் கதை முடிந்துவிடும். வணக்கம் குருதேவா. வா வரதா வா. நீலமலைக்கான பயணம் ஆரம்பமாகிவிட்டதா? ஆம் குருதேவா, அதற்கான நிமிடங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் கூட ஆபத்து வரலாம். அதற்குள்ளாக அவசரப்பட்டு எதற்காக இங்கு வந்தாய்? குருதேவா, நான் கலிவரதனின் மறுபதிப்பு என்றாலும் ஆத்மபலம் எனக்கே அதிகம். அறிவிலும் கலிவரதனை விட மேலானவன், ஆற்றலிலும் இவனை விட மேலானவன். நீங்கள் சொல்லும் இடம் நான் செல்லும் இடம். அவையாவும் நான் அறிவேன் வரதா. நீங்கள் எனக்கிட்ட கட்டளையை சிரமேற்கொண்டு நடத்தி இருக்கிறேன். அடுத்த பணி அந்த உமாவை நீலமலைக்கு கொண்டு செல்ல வேண்டியதுதான். வழியிலேயே அவளை கொன்று விடவா அல்லது நீலமலை உச்சியிலிருந்து அவளை கீழே தள்ளிவிடவா? நிறுத்து. இப்போதுதான் சொன்னாய் கலிவரதனை விட அறிவில் சிறந்தவன் என்று. மார்தட்டி சொன்னாயே. ஆனால்
நான் உமாவை கொன்று விடுவேன் என்று கூறி உன் அறிவின்மையை வெளிப்படுத்தி விட்டாயே. குருதேவா, பாவம் மன்னித்து விடுங்கள். என்ன இருந்தாலும் வரதன் என் உடன் பிறப்பு, உடல் பிறப்பு. என் வேகம் அவனிடமும் இருக்கத்தானே செய்யும். அவசரத்தில் பேசிவிட்டான். வரதா, உமாவை கொல்வது எங்கள் நோக்கம் அல்ல. அது நடக்கக்கூடிய காரியமும் அல்ல. அவள் அருகில் நீ சென்றாலோ, உன் விரல் அவள் மீது பட்டாலோ உனக்கு ஆபத்து ஏற்படும் என்று நான் உன்னிடம் கூறி அனுப்பினேனே, அது உனக்கு நினைவு இருக்கிறதா? நன்றாக நினைவு இருக்கிறது. வரதா, அதற்கு காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா? அந்த சூட்சுமம் மட்டும் தான் எனக்கு விளங்கவில்லை. ஆனால் அவள் விரல் என் மீது படாதவாறு நான் தள்ளியே இருக்கிறேன். யார் யார் மேல் பட்டாலும் ஆபத்து உனக்குத்தான். ஆபத்தா? எனக்கா? அவள் மேல் உன் விரல் பட்டால் நீ பஸ்மமாகி விடுவாய். மீண்டும் உனக்கு பிறவியே கிடையாது. அதனால் கலிவரதனின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து? கலிவரதன் வலுவிழந்து எலும்பாகி விடுவான். நீ நரகத்தில் நெருப்பில் வெந்து சாம்பலாகி விடுவாய். இவ்வளவு பேராபத்து உள்ளதென்று ஏன் எனக்கு எச்சரிக்கை செய்யவில்லை குருதேவா? அற்ப நரனுக்குத்தான் அந்த எச்சரிக்கை. நீ அபூர்வ நரன், அறிவோடு நடந்து கொள்வாய். என்றால் எனது அடுத்த செயல் உமாவுடன் நீலமலைக்கு போ. அப்படி என்றால் நீலமலைக்குள் அவள் கால் பட்டதும் என்ன நடக்கிறது என்று பார்த்து விடுவோம். ஒன்றும் நடக்காது. அம்பாலிகா சக்கரம் அவளை விட்டு விலகி விடுமே. அதனால் என்ன? அருணகிரி இருக்கிறானே அவளை காப்பாற்ற. அருணகிரி, 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 அருணகிரி! அவன் தான் சமாதியாகி விடுவானே குருதேவா? இல்லை, அந்த அற்புத தாமரை மலர்ந்தது. அவனும் சமாதிக்குள் செல்ல தயாரானான். ஆனால் பராசக்தி அவன் பணி இன்னும் முடியவில்லை என்று உயிரோடு இருக்கச் செய்து விட்டார். என்ன பணி குருதேவா? நம்மையும் நம்மை போன்ற சக்திகளையும் தடுப்பதுதான். அந்த பராசக்தியை நாம் ஒன்றும் செய்ய முடியாதா? மூடனே, அவள் மகாசக்தி. அவளை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதனை குருதேவா, வேதனை! உன் நீலமலை பயணம் முடிவடைந்ததும் எங்களுக்கு தெரியப்படுத்து. நாங்கள் இருவரும் சேர்ந்து வருகிறோம். உத்தரவு குருதேவா. சற்று பொறு. சண்டிமா தேவியே நமக. இது அக்னி ரட்சை, அருணகிரியின் அருள். மற்றவர்களுக்குத்தான் மழை, ஆனால் உனக்கு வெப்பம். அது உன்னை தாக்காமல் இருக்க இதை நீ அணிந்து கொள். யார் கண்ணுக்கும் இது தெரியாது. தேவை என்றால் உனக்குள்ளேயே மறைத்து வைத்து வேண்டும் போது இதை உபயோகப்படுத்திக் கொள். இந்தா. சென்று வருகிறேன் குருதேவா. உமா, உமா! என்ன டாக்டர், என்னாச்சு? இவ்வளவு டென்ஷனா வந்திருக்கீங்க? ஐயோ, எனக்கு இருக்கிற பதட்டத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. என்ன டாக்டர், உங்களுக்கும் குழப்பமா? ஏன் எங்க அப்பா மாதிரி நீங்களும் ஏதாவது சாமியார பாத்தீங்களா? அப்பா வந்தாரா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. இப்ப எங்கேயோ வெளியே போயிருக்காரு. அவரு யாரோ ஒரு சாமியார வழியில பார்த்ததா சொன்னாரு. அது சாமியாரா இல்ல மந்திரவாதியா? சாமியாருன்னு தான் சொன்னாரு. நான் பார்த்தால் மந்திரவாதி. மந்திரவாதியா? என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா உமா, அந்த ஆள் பார்த்த பயத்துல தான் நான் ஓடியே வந்தேன். இப்ப நான் குழம்பிட்டேன் டாக்டர். மந்திரவாதி நீங்க பார்த்ததும் ஏன் எங்க வீட்டுக்கு அர்ஜென்ட்டா வந்தீங்க? அவன் என்ன நீலமலைக்கு வராதுன்னு சொல்லிட்டு போனான். வந்தா நீ செத்துடுவேன் மிரட்டிட்டு போனான். மிரட்னானா? அதுவும் கொலை பண்ற அளவுக்கு யாரா இருக்கும்? ஒருவேளை கலிவரதனா? உயரமா கருப்பா தடிப்பா இருந்தானா? உயரமா கருப்பா மீச வச்சுட்டு தடிப்பா. கலிவரதன் பேரும்? ஆமா, கலிவரதன் தான் சொன்ன. அவன் பேரும் அவன்தான். உமா, எனக்கு ஒண்ணு புரியுது. உன்னை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. இல்ல எதுவோ இவ்வளத்தையும் பண்ணுது. இப்ப என்னதான் டாக்டர் பண்ணலாம்? நம்ம உடனே நீலமலைக்கு போறோம். என்ன டாக்டர், ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க. வேலை இருந்துச்சு, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம உடனே போகணும்னு எனக்கு தோணுது.
அன்னைக்கு வந்த பொண்ணும் நீலமலையை பத்தி தான் பேசிட்டு போனா. காலையில வந்த சாமியாரும் நீலமலையை பத்தி தான் பேசினாரு. உங்களை மிரட்டின மந்திரவாதி கூட நீலமலையை பத்தி தான் பேசியிருக்கான். அப்படின்னா நீலமலையில நிச்சயமா ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு டாக்டர். ரகசியத்துல உன் கேள்விக்கு பதிலும் மறைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி டாக்டர். ஸ்ரீதர் எங்க? இனிமேதான் வருவாரு. வந்ததும் ரெடியாவ சொல்லு, நாம உடனே புறப்படுறோம். அவர் எப்ப வேணாலும் வரதுக்கு ரெடியா இருக்காரு டாக்டர். சரிங்க. ஆனா அப்பா திரும்பி வருவாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பலாமே. விஷயத்தை சொல்லிடலாமே. என்ன சொல்வாரோன்னு பயமா இருக்கு டாக்டர். காலையில பேசாம ஊருக்கே போய் செட்டில் ஆயிலான்னு பேசிட்டு இருந்தாரு. அவரை பொறுத்த மட்டும் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு என் கிளினிக் வர, அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம். ஸ்ரீதர் கிட்ட மட்டும் நீயே பேசிரு. ஓகே டாக்டர். ஆனா எனக்கு ஒரு சங்கடம் இருக்கு டாக்டர். என்ன உமா? என்ன பார்த்த சாமியாரு நான் தனியா தான் நீலமலைக்கு போகணும்னு சொன்னாரு. இல்லைன்னா கூட வரவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. உங்களை மிரட்டின மந்திரவாதி உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கான். அதனால எனக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ற? பேசாம நான் தனியா போயிட்டு வந்துடுறேனே. உமா என்ன பேசுற? தனியாவா? ஆமா டாக்டர். என்னால எதுக்கு மத்தவங்க உயிருக்கு ஆபத்து வரணும்? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகாது டாக்டர். வந்த 2 பேருமே எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக உன்னை தனியா அனுப்ப முடியுமா? உங்க அப்பா கிட்ட என் கூட வரேன்னு சொல்லிட்டு உன்னை தனியா அமிச்சா என் மனசாட்சி உறுத்தும். ஐயோ இப்ப என்னதான் செய்யறது டாக்டர்? வேணும்னா ஸ்ரீதரனை கூட்டிட்டு போட்டுமா? ஸ்ரீதருக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அவருக்கு ஒன்னும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு டாக்டர். கடவுள் காப்பாத்துவார் எங்களை. ஸ்ரீதரை காப்பாத்துற கடவுள் ஏன் என்ன காப்பாத்த மாட்டாரா? ஐயோ உங்களோட பேசி ஜெயிக்க முடியுமா? நாம ஜெயிக்கணும். நாளைக்கு காலையில 11 மணிக்கு வரேன். உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு நானே உன்னை கூட்டிட்டு போறேன். அப்போ ஸ்ரீதர போற வழியில பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே சரி உமா, இப்ப நான் கிளம்புறேன். ஓகே டேக் கேர். தேங்க்ஸ். ஓம் சண்டிமா தேவியே பிரசன்னாய நமஹ. 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 நிறுத்து உன் மந்திரத்தை. வணங்குகிறேன் தேவி. காளிங்கராயா, என்னை அழிக்க வேண்டாம் என்று சொல்லி வெடித்து சிதறினேனே, ஏன் மறுபடியும் என்னை பிரதிஷ்டை செய்தாய்? எதற்காக மந்திரம் சொல்லி என்னை அழைத்தாய்? தேவி, எத்தனை காலம் பித்தனை போல் உன்னை தொழுதிருப்பேன். அத்தனையும் வீணென்று ஆகலாமா தேவி? என்னை மனதால் மட்டும் நினை என்று சொன்னேனே, மறந்து விட்டாயா? தாயே, எனது ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லிவிட்டால் போதும் தாயே. முடியாது, என்னால் முடியாது. எப்போது என்னை நான் வெடித்துக் கொண்டேனோ அப்போதே என்னை லோகமாதா கட்டிவிட்டாள். இனி உனக்கு நான் பயன்பட மாட்டேன். தாயே, இதுவரை நான் பெற்ற சக்திகள் அனைத்தையும் உனக்கே சமர்ப்பணம் செய்துவிட சித்தமாகியிருக்கிறேன். என் சந்தேகங்களை மட்டும் தீர்த்து வை தாயே, தீர்த்து வை. என் கட்டுகளை என்னால் நீக்க முடியாது. வேண்டுமென்றால் ஜுவாலா மோகினியை அழித்துக்கொள், அவள் தீர்த்து வைப்பாள். குருதேவா, உத்தரவு தாயே, உத்தரவு. காளிங்கா, உன் சக்திகளை யாவும் எனக்கே காணிக்கை ஆக்குவேன் என்று சொன்னதற்காக உன்னை மெச்சுகிறேன். அதற்காக உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். சொல்லுங்கள் தாயே. நீலமலையில் உன் சக்தி பறிபோகும் அபாயம் உள்ளது. அதனால் ஜுவால மோகினியிடம் உத்தர தண்டத்தை கேட்டு பெற்றுக்கொள். அது உன் எதிரிகளிடமிருந்து உன்னை காப்பாற்றும். சரி தாயே, சரி.
இனி ஒருபோதும் என்னை அழைக்காதே. குருதேவா, சண்டிமாதேவி மறைந்து விட்டாள். இனி அவள் சொன்ன ஜுவாலமோகினியை அழைப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஜுவாலமோகினியே பிரசன்னாய நமக. ஜுவாலமோகினியே பிரசன்னாய நமக. ஜுவாலமோகினியே பிரசன்னாய நமக. ஜுவாலமோகினியே, எங்களுடைய சந்தேகங்களை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். எதற்காக என்னை அழைத்தாய்? யார் நீங்கள்? நான் கலிவரதன். அடியேன் காளிங்கராயன். உன்னை அறியாத துர்தேவதைகள் உலகில் உண்டோ காளிங்கராயா? என்ன வரம் வேண்டும் கேள். என் சீடன் கலிவரதனின் அபிலாஷை நிறைவேற கடும் தவங்களையும் யந்திர மந்திரங்களையும் மேற்கொண்டு வருகிறான். எங்கள் எதிரி நாகவல்லி என்ன செய்கிறாள், எங்கே இருக்கிறாள் என்பதை அறிய வேண்டும் தேவி. நாகவல்லி ராம் உடலுக்குள் நுழைய தருணம் தேடிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் ராமின் உடலில் நீலாயதாட்சி புகுந்திருக்கிறாள். நீலாயதாட்சியா? அவள் ஜலரூபம் கொண்டு நீலமலைக்கு போக முடியாத காரணத்தால் ராம் உடலில் குடிகொண்டிருக்கிறாள். மோகினி, அவள் எப்போது வெளிப்படுவாள்? நீலமலைக்குள் கால் வைத்து நீலமலையின் எல்லையை அவள் பாதம் தொட்டதும் விலகி விடுவாள். அப்போது அந்த ராமின் உடல் என்ன ஆகும்? அவனை விடாமல் தொடரும் நாகவல்லியின் உயிர் ராம் உடலில் புகுந்து கொள்ளும். மறுமுறை அவள் புகுந்து விட்டால் மறுபடியும் அவளை நீ அடைக்க முடியாது. அந்த நீலாயதாட்சியை நாங்கள் வசம் செய்தால்? மகா சக்தியான நீலமலைகளின் இயற்கையான நீலாயதாட்சியை யாராலும் வசம் செய்ய முடியாது. கடும் முயற்சியை நான் மேற்கொண்டால் ஆபத்து உன்னை சூழ்ந்துவிடும். கலிவரதன் வேண்டுமானால் முயற்சி செய்யலாம். ஜுவாலமோகினியே, என் குருநாதருக்கு இவ்வளவு பலம் இருந்தும் எனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? நீலாயதாட்சி ஒருவேளை பாசத்திற்கு கட்டுப்பட்டு உன்னை மதிப்பாள். பாசமா? என்னிடமா? ஏன்? காளிங்கராயா, கேட்கிறான் உன் சீடன், பதில் சொல். சொல்லுங்கள் குருதேவா, சொல்லுங்கள். காலம் வரட்டும் கலிவரதா, சொல்லுகிறேன். குருதேவா, உங்கள் எதிரி எப்படி என்னிடம் பாசம் வைப்பால்? அத்தனையும் உனக்கு சொல்வேன், உத்தரவிடாதே எனக்கு. ஆகட்டும் குருதேவா, அந்த நீலாயதாட்சிணி யாராக வேண்டுமானாலும் இருந்து கொண்டு போகட்டும். அது என்னுடைய அன்னையாக இருந்தாலும் சரி, எனக்கு என்றும் நீங்கள் தான் வேண்டும். உன் குரு பக்தி மெச்சப்பட வேண்டிய ஒன்று கலிவரதா. நலம் பல பெறுவாயாக. நன்றி மோகினி, நன்றி. அந்த நீலமலை அவ்வளவு ஆபத்து நிறைந்த இடம் என்றால் எப்படி நானும் என் குருநாதரும் அங்கே செல்வது? நீலமலை 7 திசைகளிலும் பராசக்தியால் கட்டப்பட்டுள்ளது. அந்த கட்டுக்களின் முடிச்சுக்கள் அருணகிரியின் 7 நாடுகளில் வைக்கப்பட்டுள்ளது. பராசக்தியின் மைந்தன் அந்த அருணகிரி. எனவே உங்களால் அங்கே எதுவும் செய்ய முடியாது. அந்த அருணகிரியை வென்று உள்ளே நுழைவதற்கு வேறு வழி இல்லையா ஜுவாலமோகினி? ஒரே ஒரு வழி மட்டும் உண்டு கலிவரதா. நீலமலையானுக்காக தென்மேற்கு திசை மட்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த வழியில் மட்டும் நீங்கள் நுழையலாம். ஆனால் நீலமலையான் உங்களை அனுமதிக்க உக்கிர தண்டத்தை கொண்டு செல்ல வேண்டும். சண்டிமாதேவி உன்னிடம் உக்கிர தண்டத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள சொன்னாள் தேவி. அருளினேன் உக்கிர தண்டத்தை. நன்றி தாயே, நன்றி. காளிங்கராயா, இது உன்னை காக்கும் கவசம். நன்றி தாயே, நன்றி. இந்திரனின் வஜ்ராயுதத்திற்கு இணையான சக்தி வாய்ந்தது இந்த உக்கிர தண்டம். இதை எக்காரணம் கொண்டும் கீழே வைத்து விடாதே. உத்தரவு மோகினி. எக்காரணத்தை கொண்டும் இதை விடுத்து ஒரு கணம் கூட பிரிய மாட்டேன் மோகினி. யாராவது எடுத்து விட்டால் உன் பலம் அவர்களுக்கு போய்விடும். உன் சக்தி அனைத்தும் கரைந்து விடும். உத்தரவு மோகினி.
இந்த உக்கிர தண்டத்தால் அந்த அருணகிரியை அன்னை பராசக்தியின் பாதத்தில் சேர்த்து விடுகிறேன். அருணகிரி மரணத்தை வென்றவன். அவனாக விரும்பினால் மட்டுமே மரணம் நிகழும். அவனை எதிர்ப்பதை விட்டுவிட்டு உன் லட்சியத்தை மட்டுமே கவனத்தில் கொள். ஜுவாலமோகினியே, துஷ்ட தேவதையாக இனிமேல் நாங்கள் யாரைத்தான் வணங்குவது? நீ இங்கே பிரதிஷ்டை செய்ய விரும்பிய துஷ்ட நீச்ச விக்ரணி தேவியை நீலமலையில் தென்மேற்கு வாசலில் பிரதிஷ்டை செய்து வணங்கு. அவள் உன் எண்ணங்கள் யாவையும் பூர்த்தி செய்வாள். குருதேவா, ஜுவாலமோகினியின் ஆசியுடன் நீலமலை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடருவோம். துஷ்ட நீச்ச விக்ரகி தேவியை வணங்கிவிட்டு நம்முடைய வேள்வியை தொடங்குவோம். உக்கிரதண்டம் என் வசம் இருக்கும் வரை நம்மை எந்த தீய சக்தியும் அண்டாது. என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு. என் அன்னையினும் மேலான என் குருவே, உங்கள் தாழ் பணிகிறேன். நீலமலை இனி நமது கோட்டை, நமது கோட்டை.